வணக்கம் ஜோதிட ஆர்வலர் நண்பர்களே. என்னிடம் நிறைய நண்பர்கள் ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்டு வருகிறார்கள். அதாவது, என் மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துள்ளேன். தற்பொழுது அவர்கள் சுகப்பிரசவம் இல்லை என்றும் அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், ஒரு நல்ல நேரத்தை தாருங்கள் என்று சொல்கிறார்கள். நான் அவர்கள் கேட்கும் நாட்களில் எந்த லக்கணம் இருந்தால் ஒரு யோகமான ஜாதகமாக இருக்கும், யோகமான திசா புத்தி வரும், அல்லது தோஷங்கள் உள்ளதா அல்லது தோஷங்கள் இல்லையா என்று ஆராய்ந்து அவர்களுக்கு ஒரு நேரத்தை குறித்து கொடுக்கிறேன். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், சார் நீங்கள் குறித்து கொடுத்த நேரத்தில் யமகண்ட நேரமாக இருக்குது, ராகு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, அந்த நேரத்தில் யமகண்ட நேரமா ராகு கால நேரமா அப்படின்னு இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்களா? அல்லது அந்த ஜோதிடர்கள் அதை வச்சு ஏதாச்சும் பலாபலன்கள் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அதனால் நமக்கு காலண்டரில் போட்டிருக்க நல்ல நேரம் அப்படிங்கிறது அது நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். பார்த்திங்க அப்படின்னா, அந்த காலண்டரில் நல்ல நேரம்னு போட்டிருக்கு 9 to 10:30, அந்த டைம் எடுத்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. நல்ல நேரம் என்பது நேரம் நல்ல நேரம் இல்லை, அதாவது நல்ல ஜாதகமாக இருக்கிற மாதிரி நேரம் தான் நல்ல நேரம். அதுதான் நல்ல நேரம்னு எடுத்துக்க முடியும். அப்போ அந்த ஒரு சிசேரியன் பண்ணும்போது ஒரு நேரம் குறிக்கும்போது அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதாவது முதலில் அது தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். முடிந்தவரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது. செவ்வாய் தோஷமோ ராகுகே தோஷமோ மற்ற தோஷங்களோ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் ஒரு 30-40 வருடங்களுக்கு யோகமான திசைகளால் வந்தால் மிகவும் நல்லது. அடுத்தது லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி போன்ற கிரகங்கள் 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்து போகக்கூடாது. இன்னும் மற்ற யோகா அமைப்புகள், கிரக சேர்க்கைகள் இதெல்லாம் உடனே மாற்ற முடியாது, ஒரு நாள் 2 நாளில். ஏன்னா மாத கிரகங்கள், வருட கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். அந்த கிரகங்கள்லாம் மாறாது. அதுக்கு தகுந்த மாதிரி லக்கணம் அமைத்து ஒரு யோகமான ஜாதகத்தை அமைத்து கொடுப்பது தான் நல்ல நேரம் ஆகும். ஆனால் பொதுவாக காலண்டரை பார்த்து கொண்டு ஒரு நல்ல நேரம் போட்டிருக்காங்க, அந்த டைமில் தான் சிசேரியன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தவறான கருத்து. அதாவது சிசேரியன் நேரத்தை குறிக்கிறதுக்கு பல விதிகள்லாம் பயன்படுத்தி அதன் பிறகு தான் குறித்து தருவார்கள் ஜோதிடர்கள். எனவே நீங்கள் காலாண்டரையோ மற்றவர்கள் சொல்வதையோ கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு ஜாதக கட்டங்கள் போட்டு கணித்து ஒரு யோகமான ஜாதகம் அமைத்த பிறகு அந்த நேரத்தில் சிசேரியன் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ சில பேர் கேட்குறாங்க, இயற்கையாக பிறந்தால் தான் அது சரியாக இருக்கும், நீங்கள் குறித்து கொடுக்குறீங்க, அந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் அது எப்படி பலன்கள் வரும், அது எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நண்பர்களே, இயற்கையாக குழந்தை பிறந்தாலும் ஒரு ஜோதிடனால் குறிக்கப்பட்டு கொடுத்தாலும் எல்லாமே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் தான். நாம் நிர்ணயிக்க பண்ணுறதில்லை, நம்ம சொல்கிறோம். ஆனால் கடவுள் தான் எல்லா நேரத்தையுமே நிர்ணயிக்கப்படுறாரு. எனவே சிசேரியனுக்கு நாள் குறிப்பவர்கள் இனி கொஞ்சம் கவனமாக அதை ஜோதிடத்தில் அணுகி கேட்டுட்டு அவங்க குறித்து கொடுக்குற நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது.